ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து பாலகிருஷ்ண கோவிந்த் உபாசனி சாஸ்திரி அப்படிங்கிறவருடைய அனுபவத்தை பார்க்க போகிறோம். இவர் பூனால சம்ஸ்கிருத ப்ரொஃபஸராக இருந்து ரிட்டையர்ட் ஆனவர். 1936ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரத்தை தான் பார்க்க போகிறோம். இவங்க பூனால தங்கியிருக்கும் பொழுது அங்கே பிளேக் ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருந்துதான். அதனால காலேஜ்லாம் பல மாதங்களுக்கு விடுமுறை கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ இவர் தன்னுடைய மனைவியோடையும் அம்மாவோடையும் தீர்த்த யாத்திரை போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ரிஷிகேஷ், ஹரித்வார் எல்லா இடத்துக்கும் போயிட்டு தப்போவனம் போயிருக்காரு. தப்போவனத்தில் ஒரு சன்னியாசி இருந்திருக்காரு. அந்த சன்னியாசி இவரையே பார்த்துட்டு இருக்க மாதிரி இவருக்கு ஒரு எண்ணம் தோன்றிச்சான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தாலும் இவரையே தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது இவருக்கு உறுதியாயிடுச்சு. அப்போ அந்த இவர் சன்னியாசியே இவர்கிட்ட கேட்டாராம், நீ சத்தானா பகுதியை சார்ந்தவன் தானே அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சத்தானா தான் இவங்களுடைய பூர்வீக கிராமம். அதனால இவர் ஆமா அப்படின்னு சொன்னார். இவர் பதிலுக்கு அவர்கிட்ட நீங்க யாருன்னு தெரியலையே எனக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் நாளைக்கு மத்தியானம் இதே இடத்துக்கு வா, நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு இவரும் கிளம்பி போயிட்டாரு. அடுத்த நாள் இவர் கிளம்பி போய் இவங்க தங்கியிருக்க ரூமில் இவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாரு. இப்படி ஒரு சன்னியாசியை பார்த்தேன், அவரை எங்கே பார்த்தேன்னு நான் எனக்கு தெரியல, ஆனால் அவர் இந்த மாதிரி நம்ம பூர்வீக கிராமத்தை பற்றியெல்லாம் சொன்னார் அப்படின்னு. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களாம், நம்மளோட குடும்ப மடம் இருக்கே, அந்த மடத்தை நிறுவினவர் உத்தவ மகாராஜ், ஒருவேளை அவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு உன்னை வர சொன்னாருன்னு சொல்கிறேன் இல்லையா, நானும் உன்னோட வரேன் அவரை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு அம்மாவும் பையனும் சேர்ந்து அடுத்த நாள் அந்த சன்னியாசியை எங்கே சந்திச்சாங்களோ அதே இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. அப்போ மத்தியானம் கிட்டத்தட்ட 1/4 மணி நேரமாக அவங்க அம்மாவும் அங்கேயே வெயிட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த சன்னியாசியை அவங்களால பார்க்கவே முடியல. அப்போ அவங்க அம்மா சொன்னாங்களா, இந்த இடத்துல இப்படி அதாவது ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போயிட்டே இருக்க சன்னியாசி இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி சன்னியாசிகளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இது எதுக்கு நிகரானது அப்படின்னா, நம்மளோட வாத்தை ஒரு வாத்து கூட்டத்தில் போய் தேடுறதுக்கு நிகரானது. அதனால இனிமே இங்கே நின்று அவருக்காக நம்ம தேடுறதுங்கிறது பயனில்லை, நான் திரும்பி நம்மளோட ரூம்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிளம்பிட்டாங்களாம். அவங்க அம்மா கிளம்பின அடுத்த க்ஷணம் அந்த சன்னியாசி இவர் முன்னாடி தோன்றினாராம். இவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சான். இவர் முன்னாடி தோன்றின அந்த சன்னியாசி சொன்னாராம், இந்த மாதிரி இன்னொரு தடவை பண்ணாத, நீ பண்ணினது ஒரு பெரிய தப்பு, எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கு உன் மேலே அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப கடிஞ்சு பேசினாராம். இவருக்கு ஒன்றுமே புரியலையா, நம்ம என்ன தப்பு பண்ணோம், எதுக்கு இவர் நம்மக்கிட்ட கோபப்படுறாருன்னு. அப்போ அந்த சன்னியாசியே சொன்னாராம், நான் உன்னை மட்டும்தான் இப்போ வர சொன்னேன், நீ இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வந்த, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவல், உன்ன மாதிரியே அவங்க இருக்கலாம், நீ இருக்கிற அதே குடும்பத்தில் சார்ந்தவங்களா இன்னொருத்தவங்க இருக்கலாம், இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி நபர். அதனால உனக்குன்னு நான் ஒன்று சொன்னேன்னா அது உனக்கு மட்டும்தான் பொருந்தும், உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமோ இல்லை உன்ன மாதிரியே இருக்க மற்றவங்களுக்கும் அது பொருந்தாது அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்போ இவர் புரிஞ்சுக்கிட்டார் உபாசனி சாஸ்திரி அவர்கள். அதாவது தன்னை மட்டும்தானே வர சொன்னார், அவர் அவங்க அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்தது இவருக்கு பிடிக்கல அப்படின்னு. அப்போ மன்னிப்பு கேட்டுட்டு, இனிமே நீங்கள் சொல்கிற இந்த விதியை நான் எப்போவுமே கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இப்போ இவர் அடுத்த நாள் ஏன் வந்திருக்காருன்னா, இந்த சன்னியாசி யாருங்கிறது இவருக்கு தெரியல இல்லையா, அதுக்காக தான் இவர் கேட்டார். அவர் அடுத்த நாள் வானார். ஸோ இப்போ வந்திருக்கார். ஸோ அந்த சன்னியாசி தான் யார் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அவர் சொன்னாராம், உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுற இல்லையா, எல்லா தெய்வங்களோடையும் அங்கே ஒரு சாலி கிராமத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாலி கிராமத்தை பற்றின எல்லா நுணுக்கங்களையும் ரொம்ப துல்லியமாக சொன்னாராம். அப்போ இவர் சொன்னாராம், ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான், அந்த மாதிரி ஒரு சாலி கிராமம் எங்கள் வீட்டில் இருக்குது, நாங்கள் தினசரி வழிபடுறோம் அப்படின்னு சொன்னாராம்.
அந்த சாலிகிராமத்தை நான் தான் உத்தவ மகாராஜுக்கு கொடுத்தேன். அவருடைய பேரன் வந்து உன்னுடைய தாத்தாவுக்கு அதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாராம். அப்பதான் இவருக்கு வந்து இது வந்து வழி வழியா இவங்க குடும்பத்துல வந்து வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்க அந்த சாலிகிராமம், இது வந்து இவங்களோட பரம்பரையோட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் அப்படிங்கிறது இவருக்கு நல்லாவே தெரியும். சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இவர் யாரு அப்படிங்கிறது தானே நமக்கு கேள்வியா இருக்கு. அதுதான் தெரியலையே அப்படின்னு இவர் மனசு இப்படி யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது, இவரோட மனச வந்து டைவர்ட் பண்ற மாதிரி அந்த சன்னியாசி வந்து இவர்கிட்ட இப்படி இப்படி கைய காமிச்சு, "இங்க பாரு, ஒரு மரம் இருக்கு இல்லையா? இந்த மரத்த நோக்கி 2 பேர் போனாங்க. அந்த 2 பேரும் அந்த மரத்து மேல ஏறினாங்க. ஒருத்தர் வந்து அப்படியே ஏறி மேல போயிட்டாரு. இன்னொருத்தர் கீழ இறங்கி வந்துட்டாரு." அப்படின்னு சொன்னாராம். சொல்லிட்டு, "இதோட அர்த்தம் உனக்கு அப்புறமா புரியும்." அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மறைஞ்சே போயிட்டாரு அப்படிங்கிறாரு. அவரு வந்து அந்த சன்னியாசியோட வயது வந்து கிட்டத்தட்ட 50லிருந்து 60 வயது மதிக்கத்தக்கவரா இருக்காரு. அவருடைய உடம்புல வந்து கௌபீனத்த தவிர வேற எந்த ஆடையும் அவர் வந்து உடுத்தி இல்ல அப்படிங்கிறாரு. ஸோ இது நடந்து பல வருஷங்கள் ஆனதுக்கு அப்புறமா 1911ஆம் ஆண்டு அ டிசம்பர் மாதம், அதாவது டிசம்பர் 31ஆம் தேதி அந்த நேரத்துல வந்து கிறிஸ்மஸ்னால காலேஜ்லாம் வந்து கிறிஸ்மஸ் பிரேக் லீவ் குடுத்துருந்தாங்க. அப்ப இவர் மனசுல தோணுச்சா, இப்ப இந்த லீவ வச்சுட்டு நம்மளுடைய காணாம போன இளைய சகோதரர், அவர் தான் வந்து உபாசனி பாபா, காஷிநாத். அவர வந்து நம்ம தேடலாம் அப்படின்னு நெனச்சிருக்காரு. ஸோ தேடலான்னு சொல்லிட்டு தூலியா பகுதியிலேருந்து சவுத் வேர்டா போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. ஸோ சவுத் சைட்ல போய் தேடலாம் அப்படின்னும்போது, மன்மாட்ல இவர் ட்ரெயின் ஏறியிருக்காரு. ட்ரெயின் ஏறி அப்படியே கோப்பர்கான்ல அந்த ட்ரெயின் வந்து கொஞ்ச நேரம் நிக்கும். அங்க இருக்க லோக்கல் மாமலத்தார் வந்து மிஸ்டர் பட்டுன்னு சொல்லிட்டு, அவர் வந்து இவருடைய நல்ல நண்பர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, "நீங்க இந்த பக்கம் வரதுனால, ஒரு நாள் என்னோட ஸ்பெண்ட் பண்ணுங்க. நம்ம நல்லபடியா ஒரு நாள செலவழிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து 6 மைல் தொலைவில ஷீரடின்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஷீரடி சாயிபாபா இருக்காரு. கண்டிப்பா நீங்க அவர வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருடைய டோங்காவையும் இவருக்காக அனுப்புறாரு. ஸோ இப்படியாக இவர் வந்து கோப்பர்கான் ரயில் நிலையத்துக்கு வராரு. இதனுடைய தொடர்ச்சிய நாம வந்து அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.